ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சக்தி கிச்சனில் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். லாக்டவுன் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் ஸ்கின்லெஸ் எடுத்திருக்கேன், பிகாஸ் ஸ்கின் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் காய்க்காத பால், அப்புறம் மைதா 300 கிராம், அப்புறம் தேவையான அளவு உப்பு மற்றும் தேவையான அளவு பெப்பர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ ஒரு பவுலில் நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன், அது கூட சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிட்டு நம்ம 1 டீஸ்பூன் வச்சுருக்க பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் காய்க்காத பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் நீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு சிக்கனாக நான் இதில் லைனாக இந்த மாதிரி நல்லா இந்த மசாலா கூட நல்லா இப்படி புரட்டி எடுத்துக்கிறேன். எடுத்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கனுக்கும் நான் இதை செஞ்சுக்கிறேன். இதை நீங்கள் செய்யும்போது நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சிக்கனில் ஜூஸியாக இருக்கும். சிக்கன் ரொம்ப ஜூஸியாக சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நான் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அவுட்டர் லேயர் கோட்டிங் அந்த ஃப்ளேக்கி லேயர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 150 கிராம் மைதா மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த பொருட்கள்லாம் நல்லா ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, நல்லா ஏரியாக இருக்கும் அந்த மாவு நல்லா ஏரியாக இருக்கிறனால அந்த ஃப்ளேக்ஸ் நீங்கள் இதில் அந்த சிக்கனை நல்லா புரட்டி எடுக்கும்போது அந்த ஃப்ளேக்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னே அப்படியே நீட்டாக அப்படியே கேஎஃப்சி ஸ்டைல் மாதிரியே வரும். நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். நம்ம எண்ணெயை சூடு பண்ணுறனால நம்மளுக்கு அந்த அதோட கரெக்ட் டெம்பரேச்சர் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு சிக்கன் எடுத்து எப்படி அதை பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். முதல்ல நான் மாவில் இதை போட்டுடுறேன். மாவில் போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி புரட்டி எடுக்கணும். இப்படி பண்ணும்போதுலாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா ஃப்ளேக்கினஸ் கிடைக்கும். அப்புறம் நான் சில் வாட்டர், அதாவது ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இது இந்த மேலே திருப்பி அந்த கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போதுல உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேக்ஸ் அந்த கேஎஃப்சி ஸ்டைல் மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக உதறிட்டு அப்போ தான் தேவையில்லாத அந்த ஃப்ளேக்ஸ்லாம் அதாவது தேவையில்லாத அந்த மாவுலாம் வெளியே வந்துடும். அப்போனா உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ சிக்கனை ஆட் பண்ணிட்டோம். சிக்கனை ஆட் பண்ண உடனே நீங்கள் ஸ்டவ் அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணும்போதுல இது 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகும்போது உங்களுக்கு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியஸ்ட் சிக்கன் கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நான் இருக்கிற எல்லா சிக்கனையும் நான் பொரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் நம்ம போடணும். அப்போ அடுப்பு சிம்மில் இருக்கணும் நம்ம போட்ட உடனே. ஸோ நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் தயாராகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஃபேமிலிக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி சிம்பிளான பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். எந்த ஒரு கஷ்டப்பட்டு வாங்குகிற பொருளையோ அதை வச்சு நான் செய்யலை. ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.